அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வின் 2ஆம் நாள் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனியிடம் கேட்கலாம். லக்ஷ்மணன் பழனி, ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு 2ஆம் நாளாக இன்று நடைபெற இருக்கிறது. அங்கு தேர்வர்கள் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, விவரங்களை சொல்லுங்க. அரசு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று தாள் 2 தேர்வானது சற்று நேரத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்க இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கான தாள் 1 தேர்வு பொறுத்தவரையுமே நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் ஆண் தேர்வர்கள் பார்த்தோமென்றால் 12,001 நபர்களும், பெண் தேர்வர்கள் பார்த்தோமென்றால் 49,385 நபர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் 1,321 தேர்வர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்களாகவும், இம்மாற்றுத்திறனாளிகளுக்கு 126 மாற்றுத்திறனாளிகள் சொல்பவரை எழுதுபவர் ஸ்கிரைப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தேர்வுகளையும் எழுதியிருந்தனர். இன்று நடைபெறும் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான தாள் 2 தேர்வை மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 613 மையங்களில் 1,67,143 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இதில் ஆண் தேர்வர்கள் பார்த்தோமென்றால் 40,535 தேர்வர்களும், பெண் தேர்வர்கள் பார்த்தோமென்றால் 1,27,208 ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் 3,151 தேர்வர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்களாகவும், இம்மாற்றுத்திறனாளிகளுக்கு 601 மாற்றுத்திறனாளிகள் சொல்பவர்கள் எழுதுவர் ஸ்கிரைப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்வின் போது தேர்வர்கள் சார்ந்த தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணி அளவில் முதலிருந்து 9:30 வர வேண்டும் எனவும், காலை 9:30 மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் எனவும், தேர்வர்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த தேர்வுகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் தேர்வாளர்கள் பொறுத்தவரையுமே கூடுதலாக 1 மணி நேரம் அளிக்கப்படும் எனவும், மையத்திற்குள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் ஹால் டிக்கெட்டுடன் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கொண்டு வர வேண்டும் என தேர்வாணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வு அறைக்குள் கருப்பு நிற பந்து முனையம் பேனா மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும், OMR விடைத்தாள்களில் பந்து முனை பேனா மூலம் மட்டுமே விடைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற முறையும் இந்த பணிகளை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தேர்வாணையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதியில் மட்டும் பார்த்தோமென்றால் மாநகராட்சி பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மொத்தம் 38 இடங்களில் இந்த தேர்வுகள் பொறுத்தவரையுமே சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தேர்வறைகள் பார்த்தோமென்றால் தேர்வாளர்கள் தற்போது வருகை தந்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 9 மணி அளவில் தேர்வறைக்கு சென்று 9:30 மணி அளவில் இந்த தேர்வுகள் முழுவதுமே தயார் நிலை செய்யப்பட்டு 9:30 மணிக்கு மேல் அவர்களுக்கு இந்த விடைத்தாள்கள் கேள்வித்தாள்களும் கொடுக்கப்படும். அதில் சரியான பதில்களை அளித்த பிறகு அதற்கு பிறகு 3 மணி நேரம் இந்த தேர்வுகள் நடைபெற்ற பிறகு இந்த தேர்வுகள் திரும்ப பெறும் பணிகளும் அதற்கான விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தேர்வாணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் பார்த்தோமென்றால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். போலீசார் பாதுகாப்பு ஏனென்றால் இந்த வினாத்தாள் ஓபன் செய்யும் பொழுது அதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தேர்வாணையம் சார்பாக இந்த பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான பல தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லட்சுமணன்.